திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பதவி மட்டுமல்ல அதிகாரங்களும் முழுமையாக பறிக்கப்படுவது உறுதி. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மாற்றப்போகிறது. ஜனாதிபதி முர்மு அவர்கள் நேற்று 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு முன்வைத்திருக்கிறார். இதற்கான பதில்களை உச்சநீதிமன்றத்தால் கொடுக்க முடியவில்லை. ஆளுநருக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. அதை செய்ய தவறு என்றால் அதை நேரடியாக அவரிடம் சுட்டிக்காட்டி அந்த தவறை மீண்டும் செய்ய முடியாத அளவிற்கு உச்சநீதிமன்றமானது ஜனாதிபதிக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமே தவிர ஜனாதிபதி அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கக்கூடாது. 14 மசோதாக்கள் எப்படி உச்சநீதிமன்றம் நிறைவேற்றியது? ஜனாதிபதியின் பொறுப்பை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளலாமா என்ற பல்வேறு கேள்விகளும் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஸ்டாலினிடம் கேள்விகளையும் கேட்டுள்ளார் ஜனாதிபதி முர்மு அவர்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இவர்தான் நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார். ஆனால் தற்பொழுது விளக்கம் கொடுப்பதற்கு மட்டும் மற்ற மாநில முதல்வர்களுடன், அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவுகள் வெளியிடுவாராம். அது எப்படி? மற்றவர்களுடன் ஆலோசனை செய்துதான் வழக்கை தொடர்ந்தாரா ஸ்டாலின்? இப்பொழுது மட்டும் தவறு செய்துவிட்ட பிறகு துணைவேந்தர்கள் பதவி நியமன பொறுப்பை முதல்வர் ஏற்ற பிறகு தற்பொழுது தவறு என்று நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதியை கேள்விகள் கேட்ட பிறகு தலைகுனிந்து முழு பொறுப்பேற்காமல் மற்ற மாநில முதல்வர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள். நிச்சயம் துணைவேந்தர்கள் நியமன பொறுப்பு என்பது பறிக்கப்படும். இதனால் ஸ்டாலினின் அதிகாரங்களும் முழுமையாக பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது ஏற்கனவே பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். திமுகவின் மூத்த அமைச்சர்கள் செய்த மிக மோசமான செயல்பாடுகள், நடவடிக்கைகள், அமைச்சர்களது வழக்குகள் என்று பல்வேறு அசம்பாவிதங்களும் ஸ்டாலினை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதியிடமே தற்பொழுது வம்பிழுத்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதனால் இன்னும் 9 மாதங்களில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டாலினின் பல அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் அதை வைத்து கூட எதிர்க்கட்சியினர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். இது ஸ்டாலின் ஆட்சிக்கே ஆபத்தாக முடியும். 2011 என்ன நிலைமை என்பது ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல, திமுகவின் அடிப்படை தொண்டருக்கே நன்றாகவே தெரிந்திருக்கும். எதிர்க்கட்சி அந்தஸ்து பறிக்கப்பட்டது. 2026 அதே நிலைமை உருவாகும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். இது உண்மையா? ஜனாதிபதியை எதிர்த்து நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு சரியானதா என்பதை கூறுங்கள்.